அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மிஷ்காத் ஹதீஸ் பாடத்தொடரில் கடைசி பாடத்தில் ஹதீஸ்களை அதிகம் அறிவித்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் யார் என்று தெளிவாக நாங்கள் பார்த்தோம். இதற்கு முன்னால் நடந்த ஹதீஸ் பாட வகுப்புகளை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்கள் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய வகுப்புல நாங்க எதை பத்தி பார்க்க போறோம்டா, குர்ஆன் எப்படி கிதாப் புத்தக வடிவத்தில் எழுதப்பட்டதோ இதே போல ஹதீஸ் எப்படி எழுத்துருவில் எழுதப்பட்டது என்பதைத்தான் இந்த பதிவுல நாங்க தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆரம்ப காலத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். ஏன்னு சொன்னால் குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருந்த காலம், குர்ஆனை எழுதும் பொழுது ஹதீஸ்களையும் எழுத ஆரம்பித்தால் இரண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். குர்ஆனுடைய வார்த்தைகளும் ஹதீஸுடைய வார்த்தைகளும் ஒன்றாக கலந்துவிடும் என்ற காரணத்தால் ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று தடை விதித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 72வது ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக இதை பற்றி கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை தொட்டு எதையும் நீங்கள் எழுத வேண்டாம், அதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எழுத வேண்டாம். குர்ஆன் அல்லாத வேறு விடயங்களை என்னை தொட்டும் நீங்கள் எழுதியிருந்தால் அதை அழித்து விடுங்கள். என்னை தொட்டு ஹதீஸ்களை சொல்வதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. மன் கஸப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் இறைக்கிறாரோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவருடைய தங்குமிடத்தை நரகத்திலே ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆகவே சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் ஹதீஸ்களை எழுதுவதை முற்றாக நிறுத்தி கொண்டார்கள். இதே போல திர்மிதியுடைய 2665வது ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் ஹதீஸ்களை எழுதுவதற்காக வேண்டிய அனுமதி கேட்டோம், ஆனால் நபி அவர்கள் எங்களுக்கு எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இதே போல முஸ்னத் அஹ்மதுடைய 1134வது ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட எல்லா விடயத்தையும் எழுதி கொண்டிருந்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலிருந்து நாங்கள் கேட்ட விடயத்தை தான் எழுதி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்துடன் இன்னொரு வேதமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை மாத்திரம் வைத்திருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நாங்கள் எழுதின எல்லா தாள்களையும் எல்லா விடயத்தையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து அனைத்தையும் நாங்கள் எரித்து விட்டோம். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலிருந்து கேட்ட விடயங்களை நாங்கள் அறிவிக்கட்டுமா என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாராளமாக சொல்லுங்கள், அதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யுரைக்கிறாரோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவருடைய தங்குமிடத்தை நரகத்திலே ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில், குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் ஹதீஸ்களை எழுதுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருந்தார்கள். ஆகவே ஆரம்ப காலத்தில் குர்ஆனுடன் இது கலந்துவிடும் என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் காலப்போக்கில் ஹதீஸ்களை எழுதுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருந்தார்கள். இதற்கு சஹீஹான ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன. அபூ தாவூதுடைய 3646வது ரிவாயத், முஸ்னத் அஹ்மதுடைய 6510வது ரிவாயத், அப்துல்லாஹ் பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்கக்கூடிய எல்லா விடயத்தையும் நான் மனனம் விடுவதற்காக வேண்டி எழுதி வைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் குறைஷியர்கள் என்னிடத்திலே வந்து, அவர் சொல்லக்கூடிய எல்லா விடயத்தையும் நீ எழுதுகிறாயே, அவரும் ஒரு சாதாரண மனிதர் தானே, அவர் கோபமாக இருக்கும் பொழுதும் மன திருப்தியுடன் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சில வார்த்தைகளை கூறுவார்களே என்று சொல்லி என்னை எழுதுவதை தடுத்தார்கள். நானும் எழுதுவதை விட்டுவிட்டேன். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இந்த விடயத்தை நான் சொன்னதும் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவின் பக்கம் சைக்கினை காட்டி, உக்துப், நீங்கள் எழுதுவீராக, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நாவிலிருந்து சத்தியத்தை தவிர வேறொன்றும் வெளியாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எனக்கு ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி அளித்தார்கள் என்பதாக கூறுகிறார்கள்.
கூறுகிறார்கள். இதே போல திர்மிதியுடைய 2668வது ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என்னை விட ஹதீஸ்களை அதிகம் அறிந்தவர்கள் யாரும் இருக்கவில்லை, அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. அவர்கள் ஹதீஸ்களை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள், நான் எழுதாதவனாக இருந்தேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸின் மூலம் என்ன விளங்குகிறது? ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள், நபி அவர்கள் எழுதுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். முஸ்னத் தாரிமியுடைய ரிவாயத்தில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சஹீஃபா சாதிகா என்ற சில ஏடுகள் இருந்தன. அதில் வெறுமனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் மாத்திரம் தான் எழுதப்பட்டிருந்தது என்பதாக கூறுகிறார்கள். இந்த ஏடுகளிலே இருந்த ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாமே சஹீஹானவர்கள் என்பதாகவும் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதே போல புகாரியுடைய 112வது ரிவாயத், சஹீஹ் முஸ்லிமுடைய 1335வது ரிவாயத், அபூ ஷாஹ் என்ற நபித்தோழர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கா வெற்றி பெற்ற சமயம் கூறினார். அதாவது மக்கா வெற்றி பெற்ற சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய பிரசங்கத்திலிருந்து சிலவற்றை எனக்கு எழுதி தரும்படி நபி அவர்களிடத்திலே கேட்க சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஷாஹ் சொல்வது போல அவருக்கு நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதே போல திர்மிதியுடைய 2666வது ரிவாயத் வருது. ஒரு அன்சாரி சஹாபி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அமர்ந்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்பால் அது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் அது அவருக்கு மனனமாகாது, அதை அவர் மனனமிடுவது கஷ்டமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த அன்சாரி சஹாபி முறையிட்ட பொழுது, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது, ஆனால் அதனை மனனம் செய்வது எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அவற்றை எழுதி கொள்ளுங்கள் என்று கையால சைக்கினை செய்து உமது வலது கரத்தின் மூலமாக உதவி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதே போல சஹீஹுல் புகாரியுடைய 4431வது ரிவாயத், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எப்பொழுது நோய் அதிகமானதோ என்னை பார்த்து ஒரு ஏடை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்ல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஏடை எடுத்துக்கொண்டு வந்தேன். அதிலே நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக வேண்டி சில உபதேசங்களை எழுதி தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட சஹீஹான ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை, அதற்கு பிறகு அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்பது தெளிவாக விளங்க வருகிறது. ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எழுதிய பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சிலர்களுடைய பெயரை நான் கூறுகிறேன். அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எழுத்து வடிவத்திலே எழுதியிருக்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல துக்தூர் கலாநிதி முஸ்தபா அல் ஆதமி அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எழுதி வைத்திருந்த 52 சஹாபாக்களுடைய பெயர்களை தங்களுடைய கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆரம்ப காலத்தில் ஹதீஸ்கள் எழுத்து வடிவத்தில் எழுதப்படவில்லை, குர்ஆனுடன் அது கலந்துவிடும் என்ற காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது, குர்ஆனுடைய வசனங்களை இவர்கள் பாடமாக்குவதை விட்டுவிட்டு ஹதீஸ்களிலே இவர்கள் அதிக நேரத்தை கொடுப்பார்களோ என்ற பயத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதாகவும் சில மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் குர்ஆன் எழுதப்படுவது போல ஹதீஸ்களையும் எழுதுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதற்கு ஏராளமான சஹீஹான ஹதீஸ்கள் ஆதாரங்களாக இருக்கின்றன. அதைத்தான் இந்த பதிவிலே நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இதற்கு பிறகு ஹிஜ்ரி 1வது நூற்றாண்டுக்கு பிறகு ஹதீஸ்கள் எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை அடுத்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். ஹதீஸ் கலையை முழுமையாக விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.